இந்த தமிழ் வழி கல்வி கருத்தியலுக்கு ஒரு பின்னடைவை இந்த பள்ளியில் நிறுத்துவதன் மூலம் ஒருபோதும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இன்று ஆங்கிலம் மாயை பரவி இருக்கிற சூழலில், ஆங்கிலம்தான் அறிவு என்று பரவி இருக்கிற சூழலில், அந்த கல்வி முறையால் ஒவ்வொரு தனி மனிதனும் தனி தீவாக அடுத்த மனிதனின் கண்ணீரை பற்றி கவலைப்படாத, ஒப்புரவு கடுகளவும் இல்லாத ஒரு சமூகத்தை படைத்துக் கொண்டிருக்கிற சூழலில் அதற்கு எதிர்நீச்சல் அடிக்காமல் வெள்ளத்தில் போகிற மூக்கில் போவதற்கு நாம் மரம் மட்டைகள் அல்ல, மனிதர்கள் எதிர்த்து நீச்சல் அடித்துத்தான் ஆக வேண்டும். எந்த நெருக்கடி வந்தாலும் என்னுடைய தந்தை இந்த பள்ளியின் தாளாளர் நிறுவனர் பெரு வேலுமணி அவர்கள் எந்த நெருக்கடியிலும் இந்த பள்ளியை நிறுத்த அவர் எண்ணியதும் இல்லை. இந்த பள்ளியைத்தான் அவருடைய வாழ்வின் ஆகச்சிறந்த பயனாக கருத முடியும். இந்த பள்ளியை அவருக்கு பின்னால் நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் அவருடைய வயதுக்கு அவர் இந்த பள்ளியை காப்பாற்றி எங்களிடம் கொடுத்தார். இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு கட்டிடம், அதற்கு அந்த வயதில் அந்த மனிதர் பட்ட பாடு தரிபடும் பாடு. அப்படித்தான் அவர் இதை உருவாக்கி கொடுத்தார். இந்த பள்ளிக்கான ஏற்பிசைவுக்கான ஆவணங்கள் பலவற்றை அவர் நாங்கள் ஓடி உழைக்காத வண்ணம் எங்களுக்கு இறுதிப்படுத்தி கொடுத்து போயிருக்கிறார். இதை மேலும் எடுத்து போவது மட்டும்தான் எங்களுடைய கடமை. இந்த தமிழ் சமூகத்தை நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் சொற்ப எண்ணிக்கையில் 20 குழந்தைகள் தான், 25 குழந்தைகள் தான் படிக்கிறார்கள். நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஊஞ்சவேளாம்பட்டியில் பள்ளி இயங்கிக் கொண்டிருந்த போது 70 குழந்தைகள் வரை படித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அது நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்தது. ஆனால் ஏற்பிசைவு வாங்க வேண்டும் என்றால் பள்ளிக்கு சொந்த கட்டிடம் வேண்டும். என் தந்தை தனக்கு இருந்த வீடு, இடம் அனைத்தையும், கிராமத்தில் இருந்த இடம் அனைத்தையும் விற்று அவரால் வாங்க முடிந்த இடம் இவ்வளவு தொலைவில் இருக்கிற இந்த இடம்தான். ஆனால் எப்படியும் தமிழ் பள்ளியை நிறுத்திவிடக் கூடாது என்கிற உறுதியில் அவர் இங்கு பள்ளியை நடத்தினார். இங்கிருந்து அவர் குழந்தைகளை அழைத்து வருவதும் கொண்டு போவதும் என்று அவர் இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். இன்று நாங்கள் இந்த பள்ளியை நடத்துகிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், தமிழ் சீரழமை திறம் குன்றா மொழி என்பது மட்டுமல்ல, திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பிறந்த தமிழ் என்பதால் மட்டுமல்ல, அது வெறும் உணர்வு சார்ந்தது. ஆனால் தமிழ் மொழி என்பது உழைக்கும் மக்கள் அந்த மொழியை நம்பித்தான் இருக்கிறார்கள். நமது தமிழ் மொழி உழைக்கும் மக்களை நம்பித்தான் இருக்கிறது. தமிழ் இல்லையேல் உழைக்கும் மக்கள் இல்லை, உழைக்கும் மக்கள் இல்லையேல் தமிழ் இல்லை. இந்த தமிழில் படிப்பது என்பதும், தமிழில் பற்று வருவது, தமிழ் மீது நேசம் வருவது என்பதும் இந்த தமிழ் சமூகத்தின் பாட்டாளி வர்க்கத்தின் மீது, ஒடுக்குண்ட மக்கள் மீது நேசம் வருவதற்கு இணையானது. அப்படி ஒரு சமூகத்தை தான் நாம் உருவாக்க வேண்டும். நாம் போராடுகிறோம், உழைக்கிறோம், செயல்படுகிறோம். ஆனால் அடுத்த தலைமுறையிடம் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் இந்த தாய் தமிழ் தொடக்க பள்ளியை நடத்தி நுகர்வு வெறிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒப்புரவு மிக்க, அறமும் அறிவும் சார்ந்த ஒரு புதிய சமூகத்தை, போர்க்குணமுள்ள சமூகத்தை தமிழால் தான் படைக்க முடியும். அதற்கு இந்த தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி தான் அடிப்படை. அப்படி ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குகிற பணி என்பதனால் வெறும் 11 பேர் கிரிக்கெட் விளையாட்டில், மட்டைப்பந்து விளையாட்டில் வெறும் 11 பேரில் இந்த தேசத்தின் மானம் இருக்கிறது என்றால் நான் உண்மையில் நம்புகிறேன் இந்த 20-25 குழந்தைகளின் கைகளில் தான் இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை இந்த பள்ளியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி செல்ல ஊக்கமாக அமையும். இந்த பணியை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம், என்ன நிலையிலும் கைவிட மாட்டோம். இந்த பள்ளியை தொடக்க பள்ளியாக இருப்பதை மேல்நிலையாக, உயர்நிலையாக மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை, உறுதி எங்களிடம் உள்ளது. அனைவரும் துணை நில்லுங்கள். நன்றி. அடுத்து இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஐயா நாகல்சாமி அவர்களை உங்கள் முன் உரையாற்ற அழைக்கிறேன். வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய நண்பர் திரு சகாயம் அவர்களே, இந்த தாய் தமிழ் பள்ளியினுடைய பொறுப்பாளர் பாரதி அவர்களே, அவருடைய குடும்பத்தினர், இந்த பள்ளியிலே பயிலும் பேறு பெற்ற குழந்தைகளே, பெற்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். தமிழ்நாட்டிலே தமிழை இன்னும் வளர்த்து கொண்டிருக்கின்ற பள்ளிகளிலே, அரசு பள்ளிகளோடு இது போன்ற தாய் தமிழ் பள்ளிகள் தான் நம்முடைய தாய்மொழியை இன்னும் மக்களிடத்திலே காத்து கொண்டிருக்கின்றது.
20 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி வியாபாரமான போது தனியார் பள்ளிகள் தமிழில் சொல்லிக் கொடுப்பதை விட ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அதிக வருவாய் ஈட்ட முடியும் என்கின்ற நிலை வந்தபோது தமிழ் மெல்ல சாக ஆரம்பித்தது. தனியார் கல்விகளில் தமிழ் பேசுவதே குற்றம், தமிழில் உரையாடுவது குற்றம், தமிழ் வார்த்தைகளை சொன்னாலே அபராதம் என்கின்ற நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு அரசு பள்ளிகள்தான் தமிழை பாடமாக தமிழ் வழியிலே பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போது அரசாங்கமும் தங்களுடைய அரசு பள்ளிகளிலே ஆங்கிலத்தில் கற்றுத்தருவது என்கின்ற கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார்கள். எனவே நமது தாய்மொழியை காக்க, தாய்மொழியிலே சிறந்த மனிதர்களை உருவாக்க, மாணவி காவியா சொன்னது போல மிக அழகாக இந்த பள்ளியினுடைய கற்பித்தல் எப்படி இருந்தது என்பதற்கு அந்த பெண்ணினுடைய உரை ஒரு சாட்சியாகும். நீங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலோ அல்லது தனியார் பள்ளியிலோ பயின்று வருகின்ற குழந்தைகளுக்கு இருக்கின்ற தெளிவை விட தாய் தமிழ் பள்ளியிலே படித்த ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு தூரம் அறிவும் எவ்வளவு தூரம் புரிதலும் இருக்கின்றது என்பதை கண்கூடாக கண்டோம். எனவே இந்த பள்ளியை நடத்துகின்ற பொறுப்பாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகின்றேன். இது போன்ற பள்ளிகள் நாடு முழுவதும், தமிழகம் முழுவதும் எல்லா ஊர்களிலுமே தொடங்கப்பட்டு இந்த கல்வி வியாபாரத்திற்கு ஒரு சவாலாக திகழ்ந்து நல்ல மாணவர்களை எதிர்காலத்திலே சிறந்தவர்களாக, ஒரு தவறுகளை கண்டு எதிர்த்து நிற்கின்ற கோபம் கொள்ளக்கூடிய மாணவர்களாக உருவாக்கக்கூடிய பள்ளிகள் கிராமந்தோறும் தோன்ற வேண்டும் என்பது எங்களுடைய அவா. இந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர் திரு பாரதி அவர்கள் தோழர் திரு தியாகனுடைய மருமகன் என்பதை கேட்டது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி அளித்தது. திரு தியாக அவர்கள் எனது சமகாலத்தவர். நாங்களெல்லாம் படித்த காலத்திலே அவர் போராட்டத்திலே கலந்து சிறை சென்றவர். திரு புலவர் கலியபெருமாள் அவர்களோடு திருச்சி சிறையிலே இருந்தவர். ஒரு தமிழ் சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டு இந்த சமுதாயத்திலே பெரிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்தவர், இன்னும் அதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர்தான் இந்த தாய் தமிழ் பள்ளியினுடைய தொடக்கத்தை சென்னையிலே ஆரம்பித்தார். இதையெல்லாம் நாங்கள் பார்த்து தமிழகத்திற்கு ஒரு சிறந்த கல்வி முறை வரப்போகின்றது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். 2004 கும்பகோணத்திலே தீ விபத்து ஏற்பட்ட பிறகு இதுபோல் சிறிய அளவிலே நடந்து கொண்டிருக்கின்ற பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு கெடுதல் ஏற்பட்டது. அரசாங்கத்திலே ஆயிரக்கணக்கான கட்டளைகளை இட்டார்கள். பள்ளிக்கூடம் சாதாரணமாக குடிசை போல இருக்கக்கூடாது, கட்டியான கட்டிடம் இருக்க வேண்டும் என்று அதற்கு யாரெல்லாம் அதிகம் செலவழிக்க முடியுமோ அது போன்ற அவர்களுக்கான ஒரு நிறைய நிபந்தனைகளை விதித்தார்கள். எனவே அதில் பாதிக்கப்பட்டது தாய் தமிழ் பள்ளிகள் தான். அதுபோன்று மக்களுக்கு சேவை செய்கின்ற பள்ளிகள் தான் அதன் மூலம் பாதிக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட மக்களுக்கு இருக்கின்ற ஆர்வம், மாணவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம், தமிழ் மீது இருக்கின்ற பற்று, இவைகளின் மூலமாக இந்த பள்ளிகள் இன்னும் தமிழகம் முழுவதும் பல்வேறு வடிவங்களிலே புது உருவம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பள்ளியினுடைய வாழ்க்கை, பள்ளியினுடைய தொடர்ச்சி தமிழ் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை குறிக்கின்றது. எனவே தமிழ் மாணவி காவியா சொன்னது போல தாய்மொழியில் கற்கும்போது தான் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். விஞ்ஞானமாக இருக்கட்டும், அல்லது மொழியாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், சமூகத்தை பற்றிய படிப்பாக இருக்கட்டும், புரிந்து படிப்பது என்பது தாய்மொழியில் தான் இயலும். ஆங்கிலத்திலே படிப்பவர்கள் அதை முழுதாக மனப்பாடம் செய்து கொண்டு தமிழக அளவிலே முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண் பெற்று கல்லூரியில் செல்லும் போது அவர்கள் தோல்வியடைகின்றார்கள். அதற்கு காரணமே அவர்கள் புரிந்து படிப்பதில்லை. ஏனென்றால் ஆங்கில மொழியிலே படிக்கும்போது அவர்களுக்கு உண்மையான புரிதல் ஏற்படுவதில்லை.
எனவே தாய்மொழி கல்விதான் ஒரு சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக, சமுதாயத்தினுடைய குணங்களை, மக்களை உறவினர்களாக, சொந்தக்காரர்களாக, ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்பவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவது தாய்மொழி கல்வியும் தாய்மொழி மூலம் கொடுக்கின்ற அவர்களுடைய சமுதாய குணங்களும் தான். இவைகளை இன்னும் நிலைநிறுத்தி இன்னும் அதை பயிற்றுவிக்கக்கூடிய பள்ளிகளாக இந்த தாய் தமிழ் பள்ளிகள் விளங்குகின்றன. எனவே இந்த பள்ளிகள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் மேலும் சிறப்பாக கல்வியை பயிற்றுவித்து மாணவர்களை ஒரு சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதற்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா வட்டங்களிலும் புதிய புதிய கல்விக்கூடங்கள் தோன்ற வேண்டும். இது போன்ற கல்வியை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். 5ஆம் வகுப்பை முடித்து வெளியேறியிருக்கிற மாணவி ஸ்வேதா அவர்களுடைய 2 நிமிட சிற்றுரை. காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். எங்கள் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியில் 19ஆம் ஆண்டு விழா நடைபெற்று வந்தது. நான் இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பை முடித்து வெளியேறினேன். நான் வெளியேறினாலும் என் உள்ளம் இந்த பள்ளியில் தான் இருக்கும். இந்த பள்ளி தந்த தமிழும் அன்பும் அறமும் வாழ்வில் கிடைப்பதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்துள்ளது இப்பள்ளி. இங்கே புரியாமல் நான் எதையும் படித்ததில்லை. எதன் மீதும் என்னால் ஆசிரியர்களிடம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். எனக்கு விருப்பமில்லாததை இந்த பள்ளியில் படித்த 7 ஆண்டுகளும் நான் செய்ததில்லை. என் மீது ஆசிரியர்கள் எதையும் திணித்ததில்லை. பாடம் மட்டும் கற்றுத்தராமல் அன்பு செலுத்த கற்று தந்திருக்கிறார்கள். அடுத்தவர்களின் துன்பத்தை துடைக்க கற்று தந்திருக்கிறார்கள். ஒழுக்கம் பண்பும் கற்று தந்திருக்கிறார்கள். நான் என்ன பள்ளியில் சேர்ந்தாலும் என்ன பட்டம் பெற்றாலும் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி தான் என் அடித்தளம். அறிவும் அறமும் அன்பும் நிறைந்ததாய் என் உள்ளத்தில் பணிவும் வீரமும் பெற்ற யாருக்கும் அடிப்பணியாதவளாய் எல்லா வெற்றிகளையும் அடைவேன். தாய் தமிழ் தொடக்கப்பள்ளிக்கும் அதன் நிறுவனர் தெய்வ திரு பெரு வேலுமணி ஐயா அவர்களை வணங்கி தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் ஆசிரியர்களான அக்காக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இந்த ஊஞ்சல் போன்றவற்றை செய்வதற்கு அண்ணன் பன்னீர் அவர்களோடு துணையாக இருந்த அண்ணன் ஜனார்த்தனன் அவர்களுடைய மகன், அவரை மேடைக்கு அழைக்கிறேன். ஜனார்த்தனன் அவர்களுடைய மகன் வருண் ஆவணப்படத்தை ஐயா சகாயம் அவர்களுக்கும் நாகல்சாமி ஐயா அவர்களுக்கும் வினோத்குமார் அவர்கள் வழங்குவார்கள். இறுதியாக வணக்கம். தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி ஆரம்ப காலத்திலிருந்தே நான் அறிவேன். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். தகப்பனார் காலத்திலிருந்து அறிவேன். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஐயாருடன் இந்த தொகையை வழங்குகிறேன். நீங்களும் தொடர்ந்து இதை வழங்கி இந்த பள்ளியை முன்னிலைக்குப்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. குறிப்பாக பொள்ளாச்சி காளியப்பன் கவுண்டர் புதூரிலிருந்து அண்ணன் நாகராஜன் அவர்களால் சமூக உணர்வு பெற்று வளர்ந்து வருகிற மாணவர்கள் அதிகம் பேர் திரண்டு காலை 6 மணிக்கு அந்த கிராமத்திலிருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல வேண்டும். திருப்பூர் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியினுடைய தாளாளர் அண்ணன் எழில் சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றி. இறுதியாக ஐயா சகாயம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இன்றைக்கு கள்ளிப்பாளையம் புதூர் இந்த தாய் தமிழ் பள்ளியில் இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னை பேசுவதற்காக பல்வேறு கல்லூரிகளிலிருந்து
மிகப்பெரிய கல்லூரிகள், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி கூட என்னை பேசுவதற்கு அழைத்த பொழுதெல்லாம் ஒரு 3-4 மாதங்கள் நான் எங்கேயும் பேசுவதற்கு செல்லவில்லை. ஆனால் நம்முடைய பாரதி அவருடைய துணைவியார் என்னை இந்த பள்ளி நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் உணர்வு பூர்வமாக மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய கல்லூரியிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் மத்தியில் பேசுகின்ற அந்த நிகழ்வின் போது நான் பெறக்கூடிய மகிழ்வை காட்டிலும் ஆயிரக்கணக்கான மடங்கு இந்த ஒரு சாதாரண ஒரு எளிய கிராமத்தில் இந்த தமிழுக்காக மக்களினுடைய மொழி, இந்த சமூகத்தினுடைய ஒப்பற்ற அடையாளமாக திகழக்கூடிய இந்த தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு இன்றைக்கு பாரதி குறிப்பிட்டதைப் போல அவருடைய தந்தையார் பெரு வேலுமணி அவர்கள் மிகுந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த பள்ளியை அவர் நடத்தி சென்ற விதம் என் இதயத்தை தொட்டது. அவர்கள் மின்னஞ்சலிலே அந்த எழுதியிருக்கின்ற அனுப்பியிருக்கின்ற அந்த குறிப்பை நான் படித்த பொழுது அது வெகுவாக என் இதயத்தை தொட்டது. எனவே நான் நிச்சயமாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். பாரதி போன்று இந்த சமூகத்தினுடைய மகத்தான அடையாளமாக திகழ்கின்ற